பெருமாளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா? என் 2 தங்கைகளில் காந்திமதிதான் மூத்த தங்கை. இளையவள் பெரிய பிராட்டிக்கும் காந்திமதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரிய பிராட்டி எதையும் அனுசரித்து போகக்கூடியவள். ஆனால் காந்திமதி எதுவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நேம நிஷ்டைகளிலும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதிலும் மிகுந்த பிடித்தம் உள்ளவள். சற்று பிடிவாதமும் உள்ளவள். இவளின் போக்கை அனுசரித்து போகும் அகமுடையான் இவளுக்கு அமைய வேண்டுமே என்று அனுதினமும் திருமலையானிடம் நான் வேண்டாத நாளே இல்லை. அதன் பலனாக திடீரென்று ஒரு நாள், இதோ உன் மாப்பிள்ளை என்று தங்களை கை காட்டி விட்டார் அந்த திருமலையான். பொறுமையும் அனுஷ்டானமும் நிறைந்து யஜ்ஞங்கள் நடத்தும் ஒரு பரம சிரேஷ்டரை மாப்பிள்ளையாக அடைந்த நான் தான் மிகவும் பாக்கியசாலி. அடடடடா, ஆரம்பித்து விட்டீர்களா? மைத்துனர் மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை மைத்துனரையும் பாராட்டத் தொடங்கினால் நேரம் போவதே தெரியாதே. பொறாமைப்படாதே காந்திமதி. என் மாப்பிள்ளை என் பெருமையை பற்றி பேசும்போது நானும் அவர் பெருமை பற்றி பேசுவதானே முறை. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அவரை திருமணம் செய்து கொண்டதால் தான் அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை, நீங்கள் அவருக்கு மைத்துனர். அதனால் நீங்கள் பாராட்ட வேண்டியது என்னைத்தான். அவ்வளவுதானே, பாராட்டி விட்டால் போகிறது. சரி சரி, பிறகு பாராட்டலாம். முதலில் மோரை அருந்துங்கள். வேண்டாம் அம்மா. கோவிலுக்கு சென்று நாதவள்ளி தாயாரையும் ஆதிகேசவனையும் சேவித்துவிட்டு வந்து விடுகிறேன். அதனால் என்ன? மோர் அருந்தி விட்டு கோவிலுக்கு செல்லலாமே. இல்லை அம்மா, வெறும் வயிற்றோடு பெருமாளை சேவித்தே எனக்கு பழக்கமாகிவிட்டது. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரி, வருகிறேன் மாப்பிள்ளை. வாருங்கள். சரி, நீங்களாவது மோரை அருந்துங்களேன். இல்லை காந்திமதி, எனக்கும் அன்னதானம் சம்பந்தமாக ஒருவரை சந்திக்க வேண்டியுள்ளது. போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். அதற்குள் உன் தமையனாரும் வந்து விடுவார். இருவரும் அமுது செய்ய ஒன்றாகவே உட்கார்ந்து விடுகிறோம். நம் இருவரின் மனமும் ஒத்து போகிறதோ இல்லையோ, என் அண்ணாவின் மனமும் உங்கள் மனமும் ஒத்து போகிறது. சீக்கிரம் சென்று வாருங்கள். சரி. காந்திமதி, காந்திமதி, உனக்கு என்னவாயிற்று? காந்திமதி, 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 என்னவாயிற்று? காந்திமதி, காந்திமதி. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, ஏதோ பதற்றமா இருப்பது போல் தெரிகிறது. காந்திமதி திடீரென்று மயங்கி விழுந்து விட்டாள். என்ன? காந்திமதி மயங்கி விழுந்து விட்டாளா? நான் கோயிலுக்கு போகும்போது கூட நன்றாகத்தான் இருந்தாள். ஆமாம், நீங்கள் புறப்பட்டவுடன் நானும் வெளியே சென்று வருகிறேன் என்று புறப்பட்டேன். நான் வாசற்படியை தாண்டி இருக்க மாட்டேன். அவள் சட்டென்று மயங்கி விழுந்து விட்டாள். நல்ல வேளை, நான் வெளியே புறப்பட்டு சென்ற பின்
இப்படி நேர்ந்திருந்தால் காந்திமதியின் நிலை என்னவாகி இருக்கும்? என்ன? காந்திமதி இப்பொழுது எங்கே இருக்கிறாள்? சற்று இருங்கள். ஆ? மருத்துவச்சி காந்திமதியை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். சிறிது நேரம் வெளியே இருக்கும்படி சொல்லியிருக்கிறாள். பெருமானே, காந்திமதிக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்று தெரியவில்லையே. எனக்கென்னமோ பிரயாண அலுப்பினால்தான் காந்திமதிக்கு இப்படி ஆகியிருக்கிறது என்று தோன்றுகிறது. அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். சுவாமி, இவள்தான் காந்திமதிக்கு வைத்தியம் பார்ப்பவள். காந்திமதி இப்பொழுது எப்படி இருக்கிறாளம்மா? இல்லத்தில் வெள்ளம் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. ஏன்? மருந்து குழைக்க தேவைப்படுகிறது என்னமோ. சீக்கிரம் உள்ளே சென்று எடுத்து வாருங்கள். சரி. நில்லுங்கள். எடுத்து வந்து என்னிடம் கொடுக்க வேண்டாம். பிறகு? ஆ, இவர் யார்? என் மைத்துனர், காந்திமதியின் தமையனார். திருமலையில் இருக்கிறார். மைத்துனரா? சரி, வெள்ளத்தை எடுத்து வந்து நீங்கள் கொஞ்சமும் இவர் கொஞ்சமும் வாயில் போட்டுக்கொள்ளுங்கள். புரியவில்லையே. புரியும்படியாகவே சொல்கிறேன். நீங்கள் தகப்பனாராக போகிறீர்கள். இவர் மாமாவாக போகிறார். காந்திமதி தாயாக போகிறாள். இப்பொழுது புரிகிறதா? மிக்க நன்றி. பரவாயில்லை. இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று காந்திமதியிடம் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறேன். நீங்களும் அதை ஒரு முறை அவளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி சரி, நான் புறப்படுகிறேன். வாருங்கள். என்னம்மா பிள்ளை, மருத்துவச்சி எவ்வளவு தூரம் வந்து பார்த்துவிட்டு எவ்வளவு பெரிய சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லியிருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது சன்மானம் தர வேண்டாமா? நிச்சயம் தர வேண்டும். நிறைய எடுத்து வைத்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் காந்திமதியின் கையால் பெற்றுக்கொள்வதைத்தான் அவள் விரும்புவாள். மாப்பிள்ளை, நீங்கள் போய் காந்திமதியை பாருங்கள். ஆ. நான் புழக்கடைக்கு போய் கை கால்களை அலம்பிக் கொண்டு வருகிறேன். சரியா? வேண்டாம் 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 காந்திமதி, எழுந்திருக்க வேண்டாம். படுத்துக்கொள். மருத்துவச்சி எல்லாம் சொல்லிவிட்டாள் காந்திமதி. பெருமாளின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டது. இனி நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம் கவலையெல்லாம் தீர்ந்து விட்டது. சுவாமி, தங்கள் முகத்தில்தான் எவ்வளவு மகிழ்ச்சி. இத்தனை காலமாக தங்கள் முகத்தில் இருந்த மெல்லிய சோகத்திரை இப்போது விலகிவிட்டது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆமாம் காந்திமதி, மனதின் ஆழத்தில் எங்கோ சிறியதாய் நெருடிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நம்மை அறியாமல் முகத்தில் சோகமாய் படர்ந்து விடுகிறது. ஆனால் அது மற்றவர் கண்களுக்கு புலப்படாமல் உன் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது நம் அந்யோன்யத்தை காட்டுகிறது. சுவாமி, நான் சந்தேகம் ஒன்றை கேட்பேன். தாங்கள் தயவு செய்து அதற்கு மறைக்காமல் விடை கூற வேண்டும். நிச்சயமாக கூறுகிறேன், மறைக்காமல் கூறுகிறேன். கேள் காந்திமதி. தங்களுக்கு என் மீது வருத்தம் தானே? வருத்தமா? உன்மீதா? எதற்கு? தங்களுக்கு வாரிசு ஒன்றை
இவ்வளவு தாமதமாக தரப்போகிறேனே என்று. அசட்டு பெண்ணி, இதற்கு நீ என்ன செய்வாய்? இவை அனைத்தும் பெருமாளின் திருவுளம். சுவாமி, நிச்சயமாக தங்களுக்கு என் மீது வருத்தம் இல்லையே? ம்ஹும். இல்லவே இல்லை. காந்திமதி, வாருங்கள் அண்ணா. வேண்டாம் அம்மா, எழுந்திருக்க வேண்டாம், உட்கார். பரவாயில்லை அண்ணா. மாப்பிள்ளை எவ்வளவு ஆதங்கப்பட்டார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் காந்திமதி. இன்று அவரின் ஆதங்கத்தை தீர்த்து மகிழ்ச்சியான செய்தியை நீ அவருக்கு சொல்லியிருக்கிறாய். நீங்களும் இவருமாக சேர்ந்து எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கிறீர்கள். ஏன், போன வாரம் கூட 1000 பேருக்கு அன்னதானம் செய்தோமே. இந்த புண்ணியங்கள் தான் இப்போது பலன் கொடுத்திருக்கின்றனவோ என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல காந்திமதி, என் ஆச்சாரியன் யமுனாச்சாரியாரின் பிரத்யேகமான ஆசீர்வாதமும் கூட உனக்கு துணை இருந்திருக்கிறது. எதுவாகினும் காந்திமதி தாயாகி நான் தந்தையாகி தாங்கள் மாமாவாகப் போவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம் ஆதிகேசவ பெருமாளிடத்தும் நாதவள்ளி தாயாரிடத்தும் நம் பரிபூரண நன்றிகளை அவர்கள் திருவடிகளில் இன்றே சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு சற்புத்திரன், நம் சம்பிரதாயங்களை ஆசிரியக்கும் ஒரு சிரேஷ்டன், பரந்த நோக்கும் பரோபகார சிந்தனையும் கொண்ட ஒரு குணவான் எனக்கு பிறக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் அவர்கள் திருவடிகளில் வைக்கப் போகிறேன். மலரண்டான், அடியேன் இன்று பெருமாளுக்கு திரு அமுத சேவை செய்ய போவது யார்? நாராயணன் சுவாமி. வந்துவிட்டானா? இதோ தளிகையை ஆரம்பிக்கப் போகிறான் சுவாமி. ஓடு, உடனடியாக அவனிடம் அக்கார அடிசல் செய்ய சொல். அப்படியே சுவாமி. அக்கார அடிசலில் வெல்லம் சற்று அதிகமாகவே இருக்கட்டும். சரி சுவாமி. மலரண்டான், அவல் உருண்டையும் அதிரசமும் கூட செய்ய சொன்னேன் என்று சொல். சித்தம் சுவாமி. இரு தேன் குழலும் தேங்காய் திருக்கண்ணமுதும் கூட செய்ய சொன்னேன் என்று சொல். அப்படியே சுவாமி. ஏன் நிற்கிறாய்? சீக்கிரம் போ. இல்லை, இன்னும் வேற ஏதாவது? இப்போது நினைவிற்கு வரவில்லை. வந்ததும் கூப்பிடுகிறேன். சீக்கிரம் போ. ஆகட்டும் சுவாமி. தேவரீர் இத்தனை மகிழ்ச்சியாயிருந்து நான் பார்த்ததில்லை. இன்று என்ன விசேஷம்? தாங்கள் கேசவனிடம் பல வகையான இனிப்பு பலகாரங்களை செய்யச் சொல்லி இருக்கிறீர்கள். தங்கள் ஆனந்தத்தின் காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆனந்தம் எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் இந்த உலகத்திற்கும் காட்டுத்தீயாய் பரவப் போகிறது. அடடா, அப்படிப்பட்ட சந்தோஷம் என்னவென்று தெரிந்து கொள்ள அடியேன் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். தயை கூர்ந்து சொல்லி அருளுங்கள் சுவாமி. திராவிட தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தத்தை மக்களிடையே பரப்பவும்
ஆன்மீக பெருங்கடலில் பாகுபாடின்றி அனைவரும் மூழ்கி எழவும் இந்த உலகத்தையே உய்விக்கவும் ஒரு மகான் அவதாரம் செய்யப் போகிறார். இந்த உலகமே சந்தோஷக் கடலில் மிதக்கப் போகிறது. அப்படியா? ஆஹா ஆஹா! அவர் அவதரிக்கப் போகும் நன்னாள் எந்நாள் என்றும் கூறிவிட்டால் அந்நாளை எதிர்பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் சுவாமி. அது குறிப்பிட்டு இந்நாள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் இன்னும் சில மாதங்களில் அவர் அவதரிப்பார் என்று மட்டும் என்னால் நிச்சயமாக கூற முடியும். உலகம் உய்யவும் சகலமும் நற்கதி அடையவும் அந்த மகான் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். என் பாட்டனார் நாதமுனிகளின் கனவு நிறைவேறப் போகிறது. அரியணை என்ற மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்த என்னை தெளிய வைத்து அறநெறியை என் மனதில் ஒளிரச் செய்த என் குருநாதர் மணக்கால் நம்பியின் ஆசை நிறைவேறப் போகிறது. அந்த மகான் நம்மூரில் அவதரித்து நம்மிடையே வாழ்ந்து நம்மொழியில் பேசி, அடடடடா, நினைக்கும் போதே புலகாங்கிதமாக இருக்கிறது. இப்பொழுது சொல் பெரிய நம்பி, இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்தானே? நிச்சயமாக சுவாமி. பிறகெதற்கு நின்று கொண்டிருக்கிறாய்? ஓடு, நம் மடத்தில் உள்ள அனைவருக்கும் இதை தெரியப்படுத்து. திருவரங்கனின் சன்னதிக்கு சென்று விசேஷ பூஜைகள் செய்யச் சொல். இன்று நம் எல்லோருக்கும் ஒரு திருநாள், அதை கொண்டாடி மகிழ்வோம். செல், நம் மடத்தையே விழா கோலமாக்கு. செய்கிறேன் சுவாமி. மன்னி, வா காந்திமதி, எழுந்து விட்டாயா? என்ன மன்னி இது? நேற்று ராத்திரிதான் திருமலையிலிருந்து அண்ணனோடு வந்திருக்கிறீர்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் வந்த இடத்தில் காய்கறிகளை நறுக்கி தளிகை செய்ய தயாராகிவிட்டீர்கள். என்னை எழுப்பி இருக்க கூடாதா? காந்திமதி, நீ நன்றாக தூங்க வேண்டும் என்றுதான் நான் எழுப்பவில்லை. முதலில் நீ என்ன சாப்பிடுகிறாய் என்று சொல், பிறகு மற்றதெல்லாம் பேசிக்கொள்ளலாம். மன்னி, நீங்கள் இந்த வேலைகளை செய்வதால் தான் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. முதலில் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் மன்னி. எனக்கு ஒன்றும் இப்போது வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது காந்திமதி. நீ இப்பொழுது ஓர் ஆள் இல்லை, 2 பேர்.